அட போங்கய்யா! 3வது T20 மேட்ச வின் பண்ணி, இங்கேயே சீரிஸ முடிச்சுடுவீங்கன்னு பார்த்தா, கடைசில இப்படி தோத்து புட்டீங்களே! இப்படி வந்து சொல்ற மாரி தான், இன்னைக்கு இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து T20 மேட்ச் வந்துருந்துச்சுங்க. இந்த மேட்ச்ல இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 171 ரன் வந்து எடுத்தாங்க. இத வந்து பார்த்தோனே, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்புட்ன்னா, ராஜ்கோட் பிட்ச்ல இதெல்லாம் ஒரு டீசென்ட்டான ஸ்கோர் தான்ப்பா. ஸ்டார்ட்டிங்ல இருந்து நல்ல பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்தோம். ஈஸியா இந்த மேட்ச வின் பண்ண முடியும் அப்புட்ன்னு தாங்க நம்ம எதிர்பார்த்தோம். பவர் பிளேல நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுப்போம்ன்னு பார்த்தா, இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க. சஞ்சு சாம்சனு ஜோஃப்ரா ஆர்ச்சரோட பால்ல ரொம்ப வேகமாவே நடைய கட்டிட்டாரு. சரி இவர் தான் அவுட் ஆனாரு. ஆல்ரெடி இருக்கிற அபிஷேக் சர்மாவும், சூரியகுமார் யாதவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ப போடுவாங்கன்னு பார்த்தா, அபிஷேக் சர்மாவும் கார்ஸோட பால்ல அவுட் ஆயிட்டாருங்க. ஆனா இந்த விக்கெட்ட கார்ஸ் எடுத்திருந்தாலும், இதுக்கு கிரெடிட் எல்லாமே ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு தாங்க வந்து இருக்கு. ஏன்னா மனுஷன் வேற லெவல் கேட்ச புடிச்சு அசத்திட்டாரு. இதனால தான் அபிஷேக் சர்மாவோட விக்கெட்ட வந்து எடுக்க முடிஞ்சுச்சு. சரி அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவும், திலக் வர்மாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ப போடுவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 மேட்ச்ல தான் கேப்டன் சூரியகுமார் யாதவ் வந்து பயங்கரமா சொதப்பிட்டாரு. இந்த மேட்ச்ல நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுப்பார்ன்னு பார்த்தா, அதுக்கு தகுந்தாப்புல 6 எல்லாம் அடிச்சு நல்லா தாங்க ஆரம்பிச்சாரு. அப்படியே கன்டின்யூ ஆகும்னு நெனைக்கும்போது, மார்க்வுட்டோட பால்ல ஒரு தேவையில்லாத ஷாட் ஆடி, பிலிப் சால்ட்டுக்கு கேட்ச் குடுத்து அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் திலக் வர்மா மேல தாங்க வந்திருந்துச்சு. ஏன்னா, இதுக்கு முன்னாடி 2 மேட்ச் அவர் விளையாண்டது நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? அது மாரி இந்த மேட்ச்லயும் நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, எப்படியாவது ஒன் மேன் ஆர்மியா இருந்து இந்தியாவ காப்பாத்திருவாரு அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம். ஆனா, இன்னைக்கு அதுல் ரசீது மிரட்டி விட்டுட்டாருங்க மனுஷன். திலக் வர்மாவோட ஸ்டம்ப் வந்து தெறிக்கி விட்டாரு. தெறிச்சது ஸ்டெம்ப் மட்டும் இல்லங்க. நம்ம இந்தியர்களோட மனசும் தான். ஏன்னா திலக் வர்மா அவுட் ஆனவுனே, அங்கேயே நமக்கு நம்பிக்கை போச்சுங்க. அவ்வளோதான் இனிமேல் எங்க நம்ம மேட்ச வின் பண்றதுன்னு சொல்லி, நம்ம ரொம்ப சோகமா வந்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்த வாஷிங்டன் சுந்தரும் நெறைய பால சாப்ட்டு, கம்மியான ரன் எடுத்து, அவர் ஒரு கட்டத்துல அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாவும், அக்சர் பட்டேலும் விளையாண்டாங்க. என்னதான் அவங்க விளையாண்டு பார்ட்னர்ஷிப் போட்டாலும், அவங்கனால ஒரு கட்டத்துக்கு மேல ஃபாஸ்ட்டாவே விளையாட முடியலங்க. ரொம்ப ஸ்லோவா தான் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 45 பாலுக்கு அப்புறம் தான் ஒரு பவுண்டரியே வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு இவங்கனால வந்து ஃபாஸ்ட்டாவும், அதிரடியாவும் விளையாடவே முடியல. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல ஹர்திக் பாண்டியா வந்து 6 எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சாரு. சரி அப்படியே வந்து இவர் கன்டின்யூ பண்ணுவார்ன்னு நெனைக்கும்போது, அக்சர் பட்டேல் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியானாலயும் ஒண்ணும் பண்ண முடியல. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்க போய் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு. இதனால 20 ஓவர் முடிவுல நம்ம இந்தியானால 145 ரன் மட்டும் தாங்க வந்து எடுக்க முடிஞ்சுச்சு. இதனால இந்த மேட்ச இங்கிலாந்து வந்து 26 ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க. உண்மையிலே இந்த மேட்ச நம்ம தோத்ததுக்கான காரணம் என்ன அப்டின்னா, பவுலிங்லலாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்து ஓரளவுக்கு ரன்ன வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோங்க. பேட்டிங்ல ரொம்ப சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்துட்டு வந்துட்டு இருக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தே நம்மளோட பேட்டிங் இப்படி தான் வந்து இருந்துச்சு. ஆனா 2 மேட்ச்லயும் நமக்கு திலக் வர்மா நம்மள காப்பாத்துனனால அது வந்து நமக்கு தெரியல. ஆனா இந்த மேட்ச்ல திலக் வர்மா ரொம்ப வேகமா அவுட் ஆயிட்டு போனனால தான் நம்மளோட பேட்டிங் வந்து எந்த அளவுக்கு சுமாரா இருக்கு அப்படின்றது இப்போ வந்து தெரிய வருது. இனிமேல் வரப்போற மேட்ச்லயாவது நம்ம பேட்டிங்க வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணுங்க. இதே மாரி இருந்துச்சு அப்புட்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிரும். பரவால்ல இன்னைக்கே இந்த மேட்ச வின் பண்ணியிருந்தோம் அப்புட்னா சீரிஸே இன்னைக்கே ஜெயிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கே ஜெயிச்சா நல்லாவா இருக்கும்? அதுக்கப்புறம் 2 மேட்சுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம வந்து போயிரும். அதனால இங்கிலாந்து ஒரு மேட்ச் தானே ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போட்டும். நம்ம அடுத்த மேட்ச வந்து வின் பண்ணி சீரிஸ் வந்து ஜெயிச்சுக்கலாம். அதுதான் கொஞ்சமாவது வந்து இன்ட்ரஸ்டிங்கா வந்து இருக்கும். ஓகே ஃபிரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்டின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃபிரெண்ட்ஸ்.